இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் பல ஆலயங்களுக்கு சென்று வந்திருக்கிறோம். நமது சேனலிலும் இதுவரை பல ஆலயங்கள் பற்றிய வரலாற்றையும் ஆலயங்கள் பற்றிய விவரங்களையும் பதிவிட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன பற்றக்கட்டிவிளை சவரியார்புரம் புனித சவரியார் ஆலயத்தை பற்றிதான். ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் நமது சேனலில் தினமும் அதிகாலை 4 மணிக்கு திருப்பலி வாசகங்கள், ஆலயத்தின் வரலாறுகள், கத்தோலிக்க ஜெபங்கள் மற்றும் கிறிஸ்தவ பாடல்களை பதிவிடுகிறோம். வாங்க இப்போது பற்றக்கட்டிவிளை சவரியார்புரம் புனித சவரியார் ஆலயத்தை பற்றிய விவரங்களை பார்ப்போம். இந்த ஆலயமானது திசையன்விளையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வழியில் மன்னார்புரம் சந்திப்புக்கு அடுத்தாற்போல் அமைந்துள்ளது. போகும் வழியெல்லாம் சாலையின் 2 திசைகளிலும் இயற்கைகள் அவ்வளவு அழகாக உள்ளது. ஊருக்குள் நுழைந்தவுடன் புனித ஸ்தானிஸ்லாஸ் கெவி அமைந்துள்ளது. இந்த கெவி பார்ப்பதற்கு அவ்வளவு நேர்த்தியாக உள்ளது. அதன் வடிவமைப்பும் சிறப்பாக அமைந்துள்ளது. கெவியின் திருவிழா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. கெபியிலிருந்து தெருவை நோக்கி பார்த்தால் புனித சவரியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் கோபுரமானது பண்டை கால வடிவில் அமைந்துள்ளது. ஆலயத்தின் அருகேயே மணிக்கூண்டும் அமைந்துள்ளது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் ஆலய பீடம் பார்ப்போர் கண்களை கவரும் வகையில் அவ்வளவு வடிவமைப்பில் உள்ளது. பீடத்தின் வலதுபுறத்தில் புனித சவரியார் சிறுபமும், இடதுபுறத்தில் வேளாங்கண்ணி மாதா சிறுபமும் அமைந்துள்ளது. அதுபோக ஆலயத்தின் உள்புறத்தில் இயேசுநாதர் பாடுபட்ட 14 ஸ்தலத்தின் வடிவங்களும் உள்ளது. இந்த ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றி டிசம்பர் 4ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இறுதி 2 நாட்கள், அதாவது 9 மற்றும் 10ஆம் திருவிழாக்களில் தேர் பவனி நடைபெறுகிறது. இந்த நாட்களில் நாம் ஏற்கனவே கூறியது போல மத நல்லிணக்கத்திற்காக பிற மதத்தினர் வசிக்கும் தெருக்களுக்கும் தேர் சென்று வருகிறது. அவர்களும் மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த திருவிழாவில் பங்கு பெறுகின்றனர். மீண்டும் இன்னொரு ஆலயத்தின் வரலாற்றில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.